கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கசப்ப தேரர் நாளை வியாழக்கிழமை பிணையில் விடுவிக்கப்படுவாரா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் மேன்முறையீடு செய்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், 19ஆம் தேதி நடந்த வழக்கில் அவர்களுக்கு பிணை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் பிணை கொடுக்கல. இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விளக்கமறியலையே இருங்கோ என்று சொல்லி நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்திருக்கணும். மேன்முறையீட்டு நீதிமன்ற போயிட்டு ரிட் மனு தாக்கல் செய்யறேன்னு சொல்றதானே, அந்த வழக்கு விசாரணை நாளை 22ஆம் தேதி விசாரணைக்கு வருது. எனவே நாளைக்கு கசப்ப தேரர் பிணையில் விடுவிக்கப்படுவாரா? அவரும் அவரோட கைது செய்யப்பட்டிருக்கிற ஏனைய 3 பிக்குமாரும் பிறகு இன்னும் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 10 பேர். இந்த 10 பேர் கொண்ட இந்த அணி நாளை விடுவிக்கப்படுமான்றதா நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னா இவர்கள் சார்பாக வாதாடுகின்ற சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, அவருடைய பேர் மனோகர டி சில்வா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தன்னுடைய வாடிக்கையாளர்களை, அதாவது கசப்ப தேரரையும் அவருடைய குழுவினரையும் இந்த மாதிரி விளக்கமறியல வச்சு சரியான பிழை, சட்டத்துக்கு முரணானது, அப்படி சட்டத்தில் எல்லாம் இடம் இல்லை, எனவே அவர்கள் விடுவிக்கப்படணும் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார். எனவே வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருக்கணும், எத்தனையோ பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க தென்னிலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிக்குவை கைது செய்தான் இப்போ பிரச்சனை. அது கனவேருக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. அது அப்படி அந்த பிக்குவை கைது செய்து விளக்கமறியலில் வைக்கலாம் என்று சொல்லி, அதுவும் 2வது தடவையாகவும் நீதிமன்றம் பிணை கொடுக்கலன்றது அவைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால இப்ப மேன்முறையீடு செய்திருக்கணும். என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், நாட்டில் சிறைச்சாலைகளில் இடமில்லை என்றது ஏற்கனவே தெரியும். அரசாங்கம் புதிதாக வெளிசறை பகுதியில் ஒரு புதிய சிறைச்சாலை ஒன்றை கட்டுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் சிறைச்சாலையில் இடமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளுமே கைதுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. போதைப்பொருள் வியாபாரிகள், பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த பாவிக்கப்படாமல் இருக்கிற அரச கட்டிடங்கள் இருக்கு தானே, சாதாரண கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களை சிறைச்சாலைகளாக மாற்றி, ஒரு தற்காலிகமான முறையில் அதை சிறைச்சாலைகளாக மாற்றி, இந்த சின்ன சின்ன குற்றங்கள் செய்த கைதிகள் இருப்பினும் தானே அவையில கொண்டு போயிட்டு அங்கே வைக்கலாம் என்பது சம்பந்தமாக இப்போ ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருதாம். அதற்கென்று சொல்லி ஒரு சில கட்டிடங்கள், கைவிடப்பட்ட கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காம். எனவே மிக விரைவில் சிறு குற்றங்களை செய்த கைதிகள் அந்தந்த இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்று சொல்லி, அரசாங்க கட்டிடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். தும்பர சிறைச்சாலையில் மொத்தம் 700 கைதிகள் தானாம் இருக்கலாமாம். எப்படி பார்த்தாலுமே 700 கைதிகளுக்கு தான் இடம் இருக்காம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அங்க 2246 கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். எனவே 700 அங்கு கிடக்குது, 2246 கிடக்குது. அவ்வளோ கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றுமே செய்யலாது. அவ்வளோ குற்றச்செயல்கள் நாட்டில் நடக்குது. போக்குவரத்து விதிமுறைகள், போதைப் பொருள் என்று சொல்லி கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா நடக்குது. முந்தி என்றாலாவது சிறைக்குள்ள கொண்டே அடைச்சா பிறகு அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கொண்டு மற்ற பக்கத்தால் வெளியில வருவினம். அப்படியான சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணலாம். இப்ப அப்படி இல்லை தானே. ஒருத்தருக்கும் ஒரு விதமான மன்னிப்பும் கிடையாது. அதனால சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இந்த அரச பகுப்பாய்வாளர்கள் சேவை இருக்கு தானே, அரச பகுப்பாய்வாளர்கள் என்று சொல்லி அவையெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணி அவருடைய உடல்ல போதைப் பொருள் கலந்திருக்கா, அவர் போதைப் பொருள் பாவிச்சுக்காரான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண தானே வேணும். அந்த பணியாளர்களுக்கான தட்டுப்பாடு சிட்டியான தட்டுப்பாடாக இருக்காம். ஏன்னா நிறைய பேருக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்குது. ஒரு கொஞ்சம் பணியாளர்கள் தான் இருந்திருப்பினும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைது செய்யப்படுறதால அந்த குறிப்பிட்ட அந்த பகுப்பாய்வு பணியில் ஈடுபடுற பணியாளர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு இருக்குது. இனி அதுக்கு நிறைய பேரை ஆட்சேர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை கைது செய்யணும் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த முறைப்பாட்டை கொடுத்தன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிவிதுரு ஹெல உரிமை என்ற ஒரு கட்சி இருக்குத்தானே, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். அவருடைய பேர் குமார ராஜரத்ன. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் குற்றப்புலனாய்வு பிரிவில் சிஐடியில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துக்கார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவரை கைது செய்யணும் என்று சொல்லி. ஏன் கைது செய்யணும் என்று சொன்னால்,
யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ஆற்றின அந்த உரை வந்து தென்னிலங்கையில் வந்து பத்து எரியுது. அதாவது ஜனாதிபதி வந்து சிங்கள மக்களை அவமதித்து போட்டார், பௌத்த மக்களை வந்து அவமதித்து போட்டார்னு சொல்லி அங்கே அந்த இனவாதத்தை வந்து கிண்டி கொண்டிருக்கணும். அது ஒன்றும் வேலைக்காக போகிறது இல்லை, இருந்தாலும் கிண்டி பார்க்கினோம். ஜனாதிபதி அப்படி என்ன பிள்ளையா சொல்லி போட்டார்? அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், தென்னிலங்கையிலிருந்து வேலை மெனக்கிட்டு அங்கே வாரீங்கள், யாழ்ப்பாணத்துக்கு விகாரையில் வழிபடுறதுக்கு வாரீங்கள். வார வழி முழுக்க ஒரே விகாரைகள் இருக்குது, ஏன் அங்கே கும்பிடாமல் இங்கே வாரீங்கள், எதுக்கு மெனக்கிட்டு அங்கே வாரீங்கள்? அப்போ அதில் ஏதோ நோக்கம் இருக்குது, அரசியல் நோக்கம் இருக்குது என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லிவிட்டார். அதை பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்போ முறைப்பாடு கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்கணும். ஆசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வருஷம் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்திருந்தவர் தானே. அந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டு அதிகரித்த சம்பளத்துடன் கூடிய சம்பளம் வந்து நேற்று 20ஆம் தேதி நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய சகல ஆசிரியர்களுடைய வங்கி கணக்குக்கும் வைப்பிலிடப்பட்டது. அந்த காசு வந்து அனுப்பப்பட்டிருக்கு என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தி ஆசிரியர்கள் அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். நல்ல விஷயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கின்றார். இப்பொழுது சம்பளம் அதிகரித்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரம், ஒரு துயரமான செய்தி என்று சொல்லலாம். இந்த வருஷம் பிறந்து முதல் 19 நாள், அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 113 வீதி விபத்துக்கள் நடந்து 120 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விபத்துக்கள் காரணமாக இது வந்து ஒரு அளவு கடந்த தொகை என்று நாங்கள் சொல்லலாம். பிறகு 19 நாளில் வந்து 113 விபத்துக்கள், 120 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 216 பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து அநியாயமாக உயிரிழந்தவர்கள், வாகனத்திலேயே போகாமல் எந்த விதமான சோழி சுரட்டைக்கும் போகாமல் பேசாமல் தங்கடபாட்டில் ரோட்டால் போனாக்கள் வந்து வாகனங்கள் அடிபட்டு 33 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், பாதசாரிகள். எனவே 33 பாதசாரிகள் மற்றது 45 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உட்பட 120 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த முதல் 19 நாட்களிலும். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு என்ன நடந்தது? நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்க போறீங்களா இல்லையா என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருந்தார். ஏஞ்சலுங்காப்பம் நேற்று 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க போறோம்னு சொல்லி, அதாவது பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட கொடுக்க போறோம் என்று சொல்லி எதிர்க்கட்சியாக்கள் சொல்லியிருந்தவே. இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் போயிட்டு கையெழுத்துக்கள் வாங்கி கொண்டு வந்தவே. கொஞ்சம் பேர் கையெழுத்து போட்டதாக சொல்லப்பட்டது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நேற்று வந்து சமர்ப்பித்த மாதிரியே தெரியல. அப்போ நேற்று அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் வந்து கேட்டவர், என்ன மாதிரி நம்பிக்கையில்லா பிரேரணை இதை கொண்டு வரேன்னு சொன்னீங்கள், இப்போ இந்த மூச்சு பேச்சொன்னையும் காலையில் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டதுக்கு எதிர்கட்சியாக சொல்லிக்கணும், இல்லை இல்லை கட்டாயம் சமர்ப்பிப்போம், கட்டாயம் அது வெறும் என்று சொல்லி. ஏன் அமைச்சர் கேட்டவர் என்று சொன்னால், ஒன்று வந்து அரசாங்கம் தயாராக இருக்குது, நீங்கள் என்னதான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும் அதில் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் ஒற்று விதமான பிரச்சனையுமே இல்லை, தாராளமாக கொண்டு வாங்கோ. அதோட 2 நாட்கள் நாங்கள் ஒதுக்கி தருவோம் பாராளுமன்றத்தில், 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் ஒதுக்கி தாரம், நல்ல வடிவாக விவாதிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி போட்டது ஏற்கனவே. அப்போ அதுக்கு தான் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா கேட்டவர், நீங்கள் கொண்டு சமர்ப்பிச்சா தானே அதுக்கு நாங்கள் தேதியை குறிக்க முடியும், நேரத்தை குறிக்க முடியும் என்று சொல்லி. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்லிக்கார், இல்லை இல்லை அது வந்து கொண்டு இருக்குது, எப்படியும் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி. எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எப்போது சமர்ப்பிக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதில் ஒரு சில எதிர்க்கட்சியாக்கள் வந்து இன்னும் சைன் வைக்கலையாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால தான் இழுவறைப்படுதாம். தேவையில்லாத நம்பிக்கை பிரேரணை கொண்டா பின் யாராவது சைன் வைப்பினமா தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கையில் ஒரு பேப்பரையும் வச்சுக்கொண்டு எல்லார்டையும் கையெழுத்து வாங்க போகிறார். அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. ஆனால் அங்கே நிற்கிற ஆக்கள் ஒருத்தரும் கையெழுத்து வைக்க மாதிரியே தெரியலை. எல்லாரும் வந்து கையை வந்து பின்னுக்கு கட்டி கொண்டு நிற்கணும், அல்லது கையை வந்து பொக்கெட்டுக்கு வச்சு கொண்டு நிற்கிற மாதிரி கிடக்குது, ஒருத்தரும் சைன் வைக்கிற மாதிரி தெரியலை. எனவே இதுதான் நாங்கள் நடந்தோன்றிருக்கு போல நடக்குது. ஏற்கனவே தமிழரசு கட்சியெல்லாம் சொன்னது தானே, இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வேறு நாங்கள் சைன் வைக்க மாட்டோம் என்று சொல்லி. அதனால தான் இது தாமதிக்குது போல நடக்குது. எனவே இதுதான் இன்றைய நிலவரம் என்றதை இந்த ஒரு கருத்தோவியம் அழகாக எடுத்துக்காட்டுது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.